ஹைடார் மிஸ், நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோட எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பாட்டில் உங்கள் காலேஜ்லேருந்து சீனியர்ஸ் எல்லாம் மெடிக்கல் கேம்ப்காக போயிருப்பாங்க. ஸோ நீங்களும் நோவாவும் வாலண்டியர் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க கூடவே கிளம்பி போயிருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஜங்கு கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருப்பீங்க. பட் போன இடத்துல நீங்கள் ரிவரில் விழுந்து அதுக்கப்புறம் ஜங்குக்கு உங்களை காப்பாற்றி லாஸ்ட்டில் 2 பேர் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லே கையில் ஃப்ளவர்ஸோட ஜங்குக்கு அப்படியே ஒரு கல்லறை முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி பட் டியர்ஸ் கீழே ட்ராப் ஆகல. அப்படியே கண் கலங்கினதோட ஒரு மாதிரி கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்படியே இங்கே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாம். ஜங்குக்கோட ஸ்கூலிங் டைம் அது. அவன் 12th படிச்சுட்டு இருந்தப்போ மார்னிங் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே அவனோட பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிட்டு வாசல் கிட்ட வரான். அங்கதான் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கும். வாசல் கிட்ட ஒரு 2 ஸ்டெப் இருக்கும். ஸோ அதில் அப்படியே உக்காந்துட்டு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவனோட ஸ்கூல் ஷூஸ் எடுத்து அப்படியே போட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் கரெக்டா ஜங்குக்கோட அக்காவும் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு ஸ்லிப்பர் போடலான்னு சொல்லிட்டு தான் அவளும் அங்க வரா. அப்ப ஜங்குக்கு அவளை நிமிந்து பார்த்துட்டு, யுமி, ஒரு 2000 ரூபா இருந்தா கூட. 2000மா? எதுக்குடா உனக்கு அவ்வளோ காசு? 2000 வச்சு அப்படியே ஒரு 3 பெட்ரூம் ஃபிளாட்டே வாங்கிடலாம் பாரு. அதெல்லாம் எனக்கு ஒரு நாள் செலவு. ஒரு நாள் செலவா? டேய், அது எனக்கு 2 நாள் சம்பளம்டா. 2 நாள் நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்தா தான் எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கும், தெரியும்ல? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்போ எனக்கு 2000 வேணும், கொடு. இப்போ எதுக்கு உனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? எனக்கு ஸ்கூல்லேருந்து பிக்னிக் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதான் பசங்க கூட சேர்ந்து செலவு பண்ணும்ல, அதுக்கு தான். டேய், அதுக்கு 2000 ரூபாலாம் அதிகம். வேணா ஒரு 500 தரேன், வாங்கிட்டு போ. எது, 500 ரூபாயா? 500 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2000 ரூபா கொடு. இருந்தாலும் அது ரொம்ப அதிகம்டா. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு ஒரு நாள் செலவு அது. கொடுக்குறியா? வேணா கணக்கு வச்சுக்கோ, திருப்பி கொடுத்துட்றேன். இதே மாதிரி சொல்லி சார் எவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க என்கிட்ட? இது வரைக்கும் எதையாவது திருப்பி கொடுத்துருக்கியா நீ? எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கோ. ஐயா வேலைக்கு போனோடனே திருப்பி கொடுத்துட்றேன். கிழிப்பாரு அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ். ஹியூமி திரும்பி பார்க்குறா. அவங்க அப்பா தான் அது. ஜங்குக்கானா திரும்ப கூட இல்லை. இந்த ஆள் வர வந்து தொலைச்சிட்டாரா? இவருக்கு தெரியாமல் காசு வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா வந்துட்டாரு. இனி காசு வாங்கின மாதிரி தான். ஏண்டா தருதலை, அவளே எனக்கு செலவு வைக்க கூடாதுன்னு பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து அவ செலவு அவளே பாத்துக்கிறா. அவகிட்ட போய் காசு கேட்டுட்டு இருக்கே, வெக்கமா இல்லடா எரும மாடு. சரி, அப்போ நீங்க கொடுங்க. நான் ஏன்டா கொடுக்கணும்? வெட்டியா ஊரை சுத்திட்டு செலவு பண்ணிட்டு இருப்ப, உனக்கு நான் காசு கொடுக்கணுமா? ஏன், பெத்தது நீங்க தானே, அப்போ நீங்க தான் கொடுக்கணும். வாயில ஒரு பல்லு இருக்காது, எடுத்து பேசுறா நீ. அந்த தப்பதான் ஏன்டா பண்ணோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு தருதலை புள்ள பிறக்கும்னா உன்னை பெக்காமலே இருந்திருப்பேன். சொன்னனே, எங்க கேட்டா அவ? பொம்பளை பிள்ளையோட நிறுத்திக்கலான்னு சொன்னேன். கேட்டால அவ ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஒன்ன பெத்த உடனே அவ போய் சேர்ந்துட்டா. இங்க டெய்லி உன்கிட்ட நான் தானே மாரடிச்சிட்டு இருக்கேன். அவ நிம்மதியா போயிட்டா. உன்கிட்ட இங்க படாத படம் நான் பட்டுட்டு இருக்கேன். இந்த இழவமா இருக்குதா, இந்த ஆளு கண்ணில் படாமலே போயிடணும்னு பார்த்தேன். மாட்டி போய் உயிரை வாங்கிட்டு இருக்கான். காலையில இந்த ஆள் வாயில விழுந்து இங்க விளங்குன மாதிரி தான். என்னடா பேசிட்டு இருக்க, நீ பாட்ட உட்காந்துட்டு இருக்க? இங்க பாருங்க, எனக்கு காசு வேணாம், ஒண்ணு வேணாம். உங்ககிட்ட கேட்டது என் தப்பு. உங்க காசு ஒண்ணு எனக்கு தேவையில்ல. அவ்வளோ ரோஷம் வருதா சாருக்கு? உனக்கு காசு வேணாடா, போக வேண்டியதானடா. போய் அவளை மாதிரி நின்று வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியதானே. எதுக்கு அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் தான் உங்க காசு வேணான்னு சொல்லிட்டேன்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச தேவையில்ல அப்படின்னு கோவத்துல கத்திட்டு போற போக்குல யுமியும் பார்த்து ஒரு முறைச்சிட்டு வெளியே போறான். யுமிக்கு வேற ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பா, என்னப்பா நீங்க அவன்கிட்ட போயிட்டு? பாவம்பா, சின்ன பையன் தானே அவன். சின்ன பையனா? எல்லாம் நீ கொடுக்குற இடம் யுமி. அவன் ஒன்றும் சின்ன பையன்லாம் கிடையாது, சரியான பொறுக்கி அவன். நீ முதல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்றது நிறுத்து. எனக்கு தெரியாம காசு கொடுக்குறேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான். அப்புறம் அவனுக்கு விழுற மாதிரி உனக்கும் திட்டு விழும். ஒழுங்கா காலேஜுக்கு கிளம்பிப்போ அப்படின்ட்டு அவரு போயிடுறாரு. ஸோ யுமியும் அப்படியே வெளியே வந்துட்டு எட்டி பாக்குறா. ஆக்சுவலா 2 பேரோட ஸ்கூல் காலேஜும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். யுமி இப்ப ஜங்குக்கு போற டைரக்ஷன்ல தான் பாக்குறா. அவன் அப்படியே கோமா செம்ம ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருக்கான். யுமி அப்படியே பின்னாடியே ஓடுறா. ஜங்குக், டேய் நில்லுடா. ஜங்குக், கூப்பிடுறேன், நிக்கிறானா பாரு, எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிறான் பாரு. டேய், கொஞ்சம் நில்லுடா. ஜங்குக் கேக்குது, பட் அவன் கண்டுக்காத மாதிரி நடந்து போயிட்டே இருக்கான். யுமி ஒரு வழியா ஓடி வந்து அவன் ஆப்போசிட்ல வந்து மடக்கிடுறா. டேய் எருமை, எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், நீ பாட்டு போயிட்டு இருக்க. எது கூப்பிடுற? ஃபர்ஸ்ட் டைம் பின்னாடி எதுக்கு வர? அதான் உங்க அப்பங்கிட்ட சொல்லி எனக்கு திட்டு வாங்கி கொடுத்தல, இப்போ எதுக்கு என் பின்னாடி வர? என்ன, நான் சொல்லி கொடுத்தனா? அட பாவி, அவர் வந்ததே எனக்கு தெரியாதுடா. போதும்,
இதை வேலை உங்கள் 2 பேருக்கும். இப்போ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த? உன் காலேஜ் அந்த பக்கம் தானே இருக்கு, கிளம்பு. போகிறேன் இரு அப்படின்ட்டு பேக்கில் இருந்து ஜங்கு கேட்ட அமௌண்ட் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறா. இந்தா, இதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்ல, எடுத்துட்டு நீனே கிளம்பு. டேய், நீ தானடா கேட்ட, இந்தா வாங்கிக்கோ. ஒன்றும் வேணாம், இதுக்காக தானே அந்த ஆளை அந்த திட்டுனா என்ன? எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ எடுத்துட்டு போ. டே, அப்பா அப்படித்தானே தெரியும்ல, எல்லாம் ஒன்று நல்லதுக்கு தான்டா சொல்கிறாரு. ஐயோ, ரொம்ப நல்லதுக்கு தான். அந்த ஆளுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்கல. ஏன்டா நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கான். ஒன்று வச்சேன்னா அவ்வளோதான். எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், அப்பாவை அவன் சொல்லாதன்னு. மரியாதையாக பேசுடா, இதெல்லாம் எங்கேருந்து கற்றுட்டு வர நீ? அவர் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவார். உன் முன்னாடி தான் அப்படி கத்தி கோமாலாம் பேசுவார். ஆனால் தனியாக என்கிட்ட உன்னை பற்றி பாசமாக எப்படியெல்லாம் பேசுவார் தெரியுமா? அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஆமாம், அதான் தெரியுது. ப்ராமிஸாடா? இந்த சென்டிமெண்ட் ஸ்டோரிலாம் கேட்க எனக்கு டைம் இல்லை, எனக்கு பஸ் வந்துடும். நீ முதல்ல போறியா? நான் போகிறேன், இந்தா அதுக்கு முன்னாடி இதை வாங்கிக்கோ. எனக்கு தான் வேணான்னு சொல்கிறேன்ல, ஒன்றும் தேவையில்லை. அட புடிடா, ரொம்ப தான் சாருக்கு அப்படியே கோவம் வருது. இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி யுமி அந்த பணத்தை கொடுக்குறா. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்பா திட்டினதை பற்றிலாம் யோசிக்காத, ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணு, ஓகேவா? அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி அவன் கையில் இருக்க அந்த பணத்தை பார்த்துட்டு இருக்கான். என்னடா பார்க்குற? இல்லை, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ ரோஷமா உங்ககிட்ட இருந்தெல்லாம் இனிமேல் பணமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ உடனே வாங்குறதா, அதான் யோசிக்கிறேன். ஆமாம், சார் சொன்னால் அப்படியே சொன்னதை மட்டும்தான் செய்வார். எத்தனை டைம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் எங்களுக்கு என்ன புதுசா என்ன? போ, எடுத்துட்டு போ. என்ன இன்சல்ட் பண்ணுறியா நீ? இந்தா உன் காசு ஒன்று எனக்கு தேவையில்ல. டேய் சும்மா சொன்னேன்டா, பொசுக்குன்னு கோவம் வந்துடுது. ஷப்பா, உன்னை வச்சுக்கிட்டு இங்கே பாரு, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணேன்னா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீயும் இப்போ கிளம்பு அப்படின்ட்டு ஜங்குக்கு அனுப்பி வைக்கிறா. ரோட் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் தான் வந்து அவன் பஸ் ஏறணும். ஸோ அதுக்காக அவனுக்கு கிராஸ் பண்ணி வந்துடுறான். யுமியும் ஆப்போசிட்டில் நின்றுட்டு அவனுக்கு பாய் காமிக்கிறா, ஜங்குக்கும் காமிக்கிறான். அவளும் சிரிச்சிட்டே போகலான்னு போகும்போது ஆப்போசிட் சைடில் ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கிறத பார்க்குறா. ஜங்குக்கு நிற்கிறது கொஞ்சம் தள்ளி தான், ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் தான் அது. இந்த வண்டி மாதிரி வச்சு தள்ளிட்டு போவாங்கல்ல, ஸோ அது மாதிரி. அதில் ஒயிட் கலர் ரோஸ் இருக்கு. யுமிக்கு ஒயிட் ரோசஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஆசை ஆகிடுது. உடனே இங்கேருந்து கத்துறா ஜங்குக். அவனும் திரும்பி பார்த்துட்டு, ஆ என்ன? டேய், ஒயிட் ரோஸ்டா, வாங்கி கூட. ஆ, கேட்கல சரியா? ஃப்ளவர்ஸ்டா, ஒயிட் ரோஸ் அப்படின்ட்டு அந்த ஷாப்பை பாயிண்ட் பண்ணி கை காமிக்கிறா. ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறான். ஃப்ளவர்ஸா? ஆ, ஒயிட் ரோஸ் வேணும், வாங்கி கொடு ஜங்குக். ரோஸா? இப்போ காலேஜுக்கு தானே போற, அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற? டே ப்ளீஸ்டா, ரொம்ப நாளாச்சு வாங்கி. ஜங்குக்கு வாங்கி கொடுறா. ஈவினிங் நான் வாங்கிட்டு வரேன், இப்போ காலேஜுக்கு போ. இல்லை இப்போவே எனக்கு வேணும் ப்ளீஸ்டா. அப்போ அவனும் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் தான் போயிருப்பான். பட் தூரத்துலேருந்து அவனோட பஸ் வருது. அதை பார்த்துட்டு, யுமி என்னோட பஸ் வருது, நான் ஈவினிங் வாங்கிட்டு வரேன்ன அப்படின்னு அவன் சொல்லும்போது யுமிக்கு ஒரு மாதிரி சேட் ஆயிடுது. அப்படியே அவன் பஸ் வர்றதையும் பார்க்குறா. கண்டிப்பாக ஈவினிங் வாங்கிட்டு வரேன், நீ காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பஸ்ஸில் ஏறிடுறான். யுமியும் ஒரு மாதிரி அந்த ரோசஸை பார்த்துட்டு அவளும் அப்படியே கிளம்பி போகிறா. ஸோ அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசண்டில் ஜங்குக்கு அவனோட கையில் இருக்க பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸை அந்த கலரை மேலே அப்படியே வைக்கிறான். அது ஒயிட் ரோசஸ் தான். ஒரு மாதிரி விரக்தியாக அந்த கலரை அப்படியே பார்த்துட்டு அழுக கூட வரல அவனுக்கு. ஒரு மாதிரி கல் மாதிரி தான். அப்படியே வச்சுட்டு வெளியே வரான். அப்படியே அவனோட பைக்கை எடுக்கலான்னு போகிறான். ஏறி உக்காந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ உங்களோட அண்ணன் கார் ஓட்டிட்டு வந்துட்டு ஜங்குக் பைக்கோட ஆப்போசிட்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஜங்குக்கும் யார் அப்படிங்கிற மாதிரி நிமிந்து பார்க்குறான். அவங்க அண்ணாவும் கார்லேருந்து கீழே இறங்கி வரான். ஜங்குக்கு அவனை பார்த்த உடனே ஃபேஸே மாறிடுது. ஒரு மாதிரி கோவமாக தான் பார்க்குறான். அப்போ உங்கள் அண்ணா ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, என்ன இங்கேருந்து வர, வேண்டியவங்க யாராவது செத்து போயிட்டாங்களா என்ன? அப்போ ஜங்குக் வாயவே திறக்காம அவனே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்னப்பா கேட்குற, வாயவே திறக்க மாட்ற? இப்போ அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? ஆமாம், அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆமாம், இப்போ உள்ளே போய் யாரையோ பார்த்துட்டு வந்தியே, உனக்கு வேண்டியவங்களோட சிமிட்ரி, அதுக்கு பக்கத்துலேயே இடம் எதுவும் காலியாக இருக்கா என்ன? ஏன்னா நாளைய பின்ன உன்னை கூட அங்கே அடக்கமிடுற மாதிரி இருக்கும். ஸோ உன்னோட சிமிட்ரியும் அவங்க பக்கத்தில் வச்சிடலாம் பாரு
அதுக்காக கேட்குறேன். என்ன மிரட்டுறேன்னு நினப்பா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆமாம் ஆமாம், நீ பயப்பட மாட்டேதான். நாங்கள் இன்னும் எதுவுமே பண்ண ஆரம்பிக்கலல்ல. ஸோ நீ தைரியமாக தான் இருப்ப. ஏதாவது பண்ணாதானே உன் பயம்லாம் வெளியே வரும். இப்போ என்ன உனக்கு? என்ன வேணும்? என்ன சொல்ல ட்ரை பண்ணுற என்கிட்ட? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் நீ கேட்குறதுனால சொல்கிறேன். என் தங்கச்சி பின்னாடி சுற்றுறியே, அதை முதல்ல நிறுத்து. இல்லைனா உன்னையும் இங்கேயே அடக்கம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பார், சும்மா என்கிட்ட வந்து சீன் போட்டுட்ருக்காத. நான் அவள் பின்னாடி சுற்றினேன்னா அவ்வளோதான் என் பின்னாடி வரா. இதெல்லாம் போய் உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லு. என்ன மிரட்டுற வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு கோவமாக பேசிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்கள் அண்ணாவுக்கு ஆனால் செம்ம கோவம். டேஷு, என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவான். இவன் ஏதாவது பண்ணிடலான்னு சொன்னால் கேட்குறாங்களா எங்கள் அம்மா? பொறுமையாக என் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணணும் அவனை, இவ்வளோ திமிராக பேசுகிறான் அப்படின்னு கோவத்தில் அவன் காரெல்லாம் உதச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே காலேஜில் இப்போ லாஸ்ட் அவர் ஜங்குக்கோட கிளாஸ் தான். பட் அவன் வரல. இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் ஸ்டாஃப் கிட்ட. பட் உங்களுக்கு ஏன் அவன் வரல அப்படிங்கிற மாதிரி தோணுது. மார்னிங்லேருந்து அவனை பார்த்துருக்கவும் மாட்டீங்க. சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு பார்க்காம தான் இருந்திருப்பீங்க. கிளாஸ் எடுக்க வருவான் அப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நோவா உங்களை பார்த்துட்டு என்ன ஜங்குக்கு வரலன்னதும் மேடம் ஃபீல் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க நீங்களும் அவளை திரும்பி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நோவா கிட்ட உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவளுமே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருப்பா. அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா கிட்டேயுமே உங்களோட லவ் விஷயம் பற்றிலாம் அவள் எதுவுமே சொல்லலை. அவங்க உங்களை வாட்ச் பண்ண சொன்னதை பற்றியும் எதுவும் சொல்லலை. அவள் உங்கள் அம்மா கிட்டேயும் அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சமாளித்து வச்சுருக்கா. நோவா, நீ மார்னிங்லேருந்து ஜங்குக்கு பார்த்தியா? இல்லை. காலேஜ் அவன் வந்தானா என்னன்னு தெரியல. நானும் பிஸியாக இருப்பான், டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்த்தேன். ஆனால் கிளாஸு கூட வரல. ஒருவேளை இன்னைக்கு லீவாக இருக்குமோ? லீவாலாம் இருக்காது, அவங்களுக்குலாம் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குல்ல. ஸோ காலேஜ் கண்டிப்பாக வந்திருப்பான். பிஸியாக இருப்பான்னு என்னவோ தெரியலையே. நான் வேணா ஒரு டைம் அவன் கிளாஸ்க்கு போய் பார்த்துட்டு வந்துடுவா. அப்போ நோவா ஒரு மாதிரி உங்களை பார்க்க என்ன, ஏன் அப்படி பார்க்குற? இல்லை ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டே என்ன உன் மேலே? அப்படி தான் எனக்கும் தோணுது. அவனை பார்க்கணும் போலயே இருக்கு. அப்போ நோவா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, போ இங்கே உட்காந்துன்னா இனிமேல் பைத்தியம் பிடிச்சிரும் உனக்கு, போய் அவனை பார்த்துட்டே வந்துரு. அப்போ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வரீங்க. நேராக அவனோட கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. பட் ஜங்குக்கு அங்கே இல்லை. ஸோ சாமை கூப்பிட்டு கேட்குறீங்க, ஜங்குக்கு எங்க? ஜங்குக்கா வந்தானே, இங்கே தான் இங்கே இருந்தான் அப்படின்ட்டு கிளாஸ்க்குள்ளே தேடுறான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே இருந்தான். எங்கே போனான்னு தெரியலையே. ஒருவேளை டெரஸ்க்கு எதுவும் போயிட்டானோ? இரு, நான் வந்து பார்க்குறேன். இல்லை நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன். அப்படியா, சரி பாரு, அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்லு, வேற எங்கேயா இருக்கானான்னு பார்த்து சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டெரஸ்க்கு வரீங்க. ஜங்குக்கு அங்கே தான் நிற்கிறான். பாரு, யார்கிட்டையும் சொல்லாமல் கூட தனியாக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் பக்கத்தில் போகிறீங்க. போயிட்டு அப்படியே அவனோட சைடில் நின்றுட்டு கூப்பிடலான்னு போகிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்கல. அவன் ஒரு சைடு அந்த சைடு திரும்பி நின்று இருந்திருப்பான். அதுவும் இல்லாமல் ஸ்மோக் வேற பண்ணிட்டு இருக்கான். பட் உங்களுக்கு தெரியல. ஜங்குக்கு அப்படியே சிகரெட்டை வாயில் வச்சுட்டு நல்லா இழுத்துட்டு அதை அப்படியே அந்த புகையெல்லாம் பொறுமையாக ஊத, நீங்கள் வேற அவன் சைடில் நின்றுட்டு ஜங்கு அப்படின்னு கூப்பிட்ட அவன் அந்த புகையெல்லாம் ஊற்றிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அதை ஊற்றிக்கிட்டே அப்படியே உங்கள் சைடு திரும்பிடுறான். உங்கள் ஃபேஸ்லேயே ஊதிடுறான். ஏய், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? இல்லை, உன்னை பார்க்க தான் வந்தேன். பார்க்க வந்தேன்னா இப்படி தான் பின்னாடி நின்றுருப்பியா? இல்லை, கூப்பிட்டேன். கூப்பிடுறதுனா வரும்போதே கூப்பிடணும். இப்படி முதுகுக்கு பின்னாடி வந்து நின்று தான் கூப்பிடுவியா? இல்லை, ஒன்றும் ஆகாது. இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டே ஸ்மோக் பண்ணிகிட்டே தான் கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அவன் கையில் இருக்க சிகரெட்டே பார்த்துட்ருக்கீங்க. காதில் விழலையா? எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். என்ன பார்க்குற? சிகரெட். ஆமாம், இது சிகரெட் தான். எனக்கு தெரியாத மாதிரி கேட்குற. இல்லை, அது இல்லை. நீ ஸ்மோக் பண்ணுவியா? பண்ணுவேனே. என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் சொன்னால் என்ன பண்ணுவ? மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நீ, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? நீயும் மற்றவங்கள மாதிரி ஆரம்பிச்சிடாத. ஸ்மோக் பண்ணால் எனக்கு பிடிக்கும், அதான் பண்ணுறேன். அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. அதுவும் இல்லாமல் லிமிட்டாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயம் இது. ஸோ நான் பண்ணுவேன், அவ்வளோதான். இருந்தாலும் இங்கே பார், சும்மா இதை பற்றி பேசாமல் நீ எதுக்கு வந்த அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ஆ ஆ அது இப்போ உன்னோட கிளாஸ் தானே, நீ வரலல்ல, அதான் பார்க்கலான்னு வந்தேன். நான் தான் வரமாட்டேன்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே. சொல்லலை யாரும்? ஆ சொன்னாங்க. அப்புறம் என்ன? இல்லை, எப்போதும் இப்படி கிளாஸ்க்கு வராமலாம் இருக்க மாட்டேல்ல, திடீர்னு வரலன்னதும் அதான் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். ஆமாம், ப்ராப்ளம் தான். கொஞ்சம் மைண்ட் சரியில்லாதான். என்னாச்சு? மைண்ட் சரியில்லை, அவ்வளோதான். இல்லை, ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் ஷேர் பண்ணால் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும், அதனால் கேட்டேன். ஷேர் பண்ணலாம் எனக்கு இஷ்டம் இல்லை. இல்லை, உனக்கு ஃப்ரீயாக இருக்கும், அதான். ஃப்ரீயாக இருக்க தேவையில்ல. ஒரு விஷயத்த மறக்கணுன்னா தான் அதை ஷேரெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு மறக்க தேவையில்ல. அந்த விஷயத்த மறக்கணும்னு நான் நினைக்கல. அப்படி மறக்கக்கூடாத அளவுக்கு என்ன விஷயம்? அப்படின்ட்டு அவங்கள திரும்பி பார்த்து முறைக்கிறான். ஷேரெல்லாம் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் என்ன விஷயம்னா அது சொல்லலாம்ல. இப்போ எதுக்கு சும்மா அதே நோண்டிட்டு இருக்க? அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? அது எனக்கு சொல்லணும்னு விருப்பம் இல்லை. யார்கிட்ட என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ண எனக்கு பிடிக்காது. புரியும்னு நினைக்கிறேன். சாரி. சாரி எல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்ல. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் யார்கிட்ட கூட சொல்லாமல் இங்கே வந்தேன். சும்மா இங்கேயும் வந்து நோயின்ட்டு. அப்போ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்ல வரியா? சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. சும்மா கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு வந்தா மனுஷனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. இருக்கிற டென்ஷனில் இது வேற. ஜங்கு, நான் தனியாக இருக்கணும்னு சொன்னேன். இதுக்கு மேலே என்ன எத்தனை தடவை சொல்கிறது? அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, கஷ்டமா? கொஞ்ச நேரம் அப்படி நின்னா உன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஜங்குக்கு திரும்பவே இல்லை உங்கள் சைடு. அவன் பாட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். சரி, நீ தனியாகவே இரு, நான் போகிறேன். ஃபஸ்ட்டு அதை பண்ணு அப்படின்னு கோவமாக அவன் சொல்ல, நீங்களும் அப்படியே அப்செட்டா மூஞ்ச தொங்க போட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் கீழே இறங்கி வரும்போது காலேஜும் ஓவர் ஆகியிருக்கும். கரெக்டாக நீங்கள் கிளாஸ் வாசல்கிட்ட போகும்போது நோவாவும் உங்கள் 2 பேரோட பேக்கையும் எடுத்துட்டு அப்படியே வெளியே வரா. ஓயன், என்ன ஜங்குக்க பார்த்தியா? அப்போ நீங்களும் அவள் கையிலேருந்து உங்களோட பேக்கை வாங்கி மாட்டிக்கிட்டு. பார்த்தேன். என்னவா, ஏன் கிளாஸ்க்கு வரலையா? தெரியலையா? அவனை பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். அப்புறம் ஏன் கிளாஸ்க்கு வரலையா? அது என்னன்னு தெரியல, கேட்டால் சொல்லலையா? என்ன சொல்கிற நீ? அதை விடு, என்னன்னு எனக்கும் தெரியல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நோவா பார்க்குறா. தூரத்தில் ஜங்குக் நடந்து வந்துட்டு இருக்கான். ஓயன், அங்கே பார், ஜங்குக் வரான். அப்போ நீங்களும் திரும்பி பார்க்க உங்களை பார்த்தா நடந்து வரான். நீங்கள் எந்த ரியாக்டும் பண்ணலை. அப்போ ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, வா. எங்கே வரணும்? வெளியே போகலாம். வெளியே வா. ஆமாம், உன் கூட இருக்கணும் போல இருக்கு, கொஞ்சம் பேசணும், வா. தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? காலேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன? வெளியே டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அவர்கிட்டலாம் ஏதாவது சொல்லி சமாளி. இப்போ வெளியே போகிறோம், வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அப்படியே கையை உதறி விட்டுட்டு, நான் எங்கேயும் வரல, டிரைவர்கிட்டலாம் என்னால் சமாளிக்க முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு போகும்போது ஜங்குக்கு அவனோட கையை நீட்டி ஸ்டாப் பண்ணுறான். நீ சமாளிக்கலனா தோ இவளை சமாளிக்க சொல்லு அப்படின்னு நோவை பார்த்து சொல்கிறான். நோவா அப்படியே முழிக்கிறான், நானா அப்படிங்கிற மாதிரி. என்னாலே சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறேன், அவள் எப்படி சமாளிப்பா? நீ ஃபஸ்ட்டு கையெடு, நான் கிளம்புறேன். சொல்கிறது புரியலையா? உன் கூட நான் பேசணும்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் டெரஸில் உன் கூட தானே இருந்தேன், அப்போ பேசாததே இனிமேல் பேச போகிற? எதுவாக இருந்தாலும் காலேஜ் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ வழிவிடு, நான் போகணும். ஓ ஏன் இப்போ என் கூட வருவே வரமாட்டியா? இங்கே பாரு ஜங்கு, சும்மா விளாண்டுட்டு இருக்காத. அன்னைக்கு லேபில் நம்ம 2 பேரும் தனியாக இருந்ததுக்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தல நீ. இப்போ எப்படி நீ என்னை வெளியே கூப்பிடுற? என்னாலலாம் டிரைவர் கிட்ட இருந்து சொல்ல முடியாது, அவரை சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ உங்கள் அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லு. யார்கிட்டயும் என்னால் எதுவும் சொல்ல முடியாது, தேவையில்லாத ரிஸ்க்கு. காலேஜ் வரும்போது பேசிக்கலாம், முதல்ல நீ கையெடு. அப்போ என் கூட பேச இஷ்டம் இல்லைன்னு எடுத்துக்கவா? எனக்கு ஒன்றும் உன் கூட பேச இஷ்டம் இல்லாமலாம் கிடையாது, உனக்கு தான் என் கூட பேச இஷ்டம் இல்லை. அதனால தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் திட்டி அனுப்பினேன். ஓ, அதுக்கு தான் இப்போ பேசாமல் போறியா? அதுக்கு ஒன்றும் நான் பேசாமல் போகல. காலேஜ் முடிஞ்சிச்சு, ஸோ நான் கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் திரும்பி காலேஜ் வரும்போது பேசிக்கலாம், நான் இப்போ போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகும்போது ஜங்குக்கு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே எதுவுமே பேசல, அவனை பார்த்துக்கிட்டே உங்களோட இன்னொரு ஹேண்டால ஜங்குக்கோட கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே கோவமா நின்று உங்களே பார்த்துட்டு இருக்கான். பட் நீங்கள் திரும்ப கூட இல்லை, அப்படியே போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமுக்காக உங்களுக்கு ஸ்டடி லீவ் கொடுத்துருப்பாங்க.
காலேஜ் இதுக்கப்புறம் வந்திருக்க மாட்டீங்க. ஒரு 3 டேஸ் ஆகுது ஹாலிடேஸ் விட்டு. நீங்கள் உங்களோட அங்கிள் வீட்டுக்கு போயிருக்கீங்க. 2 டேஸ் ஆச்சு இங்கே வந்து. பட் இந்த 3 டேஸாகவும் ஜங்குக்கும் நீங்களும் பேசிக்கவே இல்லை. உங்ககிட்ட அவனோட நம்பர் இல்லை. பட் அவன்கிட்ட உங்களோட நம்பர் இருக்கும். உங்களோட காலேஜ் டீட்டெயில்ஸ்லேருந்து எடுத்திருப்பான். ஆனால் அதுவும் உங்களுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் உங்களோட நம்பர் வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் 3 டேஸாக மெசேஜ் கால் எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபோனே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ கூட கையில் வச்சு ஃபோனே தான் பார்த்துட்ருக்கீங்க. கடுப்பாக இருக்கு உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு அவன் திட்டினது அதே தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு இந்த 3 டேஸ் ஆகும். 3 நாளாக மண்டையை போட்டு பிச்சுட்டு இருந்துருப்பீங்க. எதுக்கு அப்படி பேசினா, எதுக்கு திட்டினா, கோவமாக இருந்தா அப்படின்ட்டு. இன்னமும் கோவமாக தான் இருக்கானோ, அதனால தான் ஃபோன் பண்ணலையா அப்படி இப்படின்ட்டு அவனை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னமும் அவனுக்கு கோவம் போகலையா? ஒரு கால் கூட பண்ணல. எனக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் என் நம்பர் வாங்கியிருப்பான் அவன். அப்புறம் ஏன் ஒரு மெசேஜ் கூட பண்ணல? அவ்வளோ கோவமா? நான் என்ன பண்ணேன்? ஆக்சுவலாக நான் தான் கோவப்படணும். காரணமே இல்லாமல் என்ன தான் திட்டினான் அவன். நான் கேரிங்காக பேசலான்னு போனால் அப்படி கத்தி என்னை போ அப்படின்னு சொல்லி துரத்துனான் அவன் தான். ஆனால் இப்போ என்னடான்னா அவன் என் மேலே கோவத்தில் இருக்கான். அதுக்குன்னு 3 நாள் வரைக்குமா? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. அவன் மட்டும் திரும்ப வந்து என்கிட்ட பேச வரட்டும், அப்போ இருக்கு அவனுக்கு. அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கும்போதே அன்னவுன் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்கள் கெஸ் பண்ணிடுறீங்க அது அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஏய், எங்கடி இருக்க நீ? வாய்ஸை கேட்டாலே மெல்ட் ஆகிடுறேன். என்னதான் என்ன பண்ணுறதோ. இல்லை ஒயன், நீ கோவமாக இருக்க ஒயன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், கேட்குதா இல்லையா? ஹலோ டி. ஆ ஆ கேட்குதுன்னா பேசு. எதுக்கு வாய் மூடிட்டு இருக்க? எங்கே இருக்க நீ? வீட்டில் இல்லையா? ஆமாம், இல்லை. அது தெரியுது எனக்கு. வேறு எங்கே இருக்க? நான் இங்கே அங்கிள் வீட்டுக்கு வந்தேன். ஆமாம், நான் வீட்டில் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறேன், அதான். ஏன்னா வீட்டு முன்னாடி நிற்கிறியா? அங்கெல்லாம் ஏன் போன? யாராவது பார்த்துட போகிறாங்க. நீ உடனே இங்கேருந்து கிளம்பி போ. காட்ஸ் யாராவது பார்த்துட போகிறாங்க. வீட்டு முன்னெல்லாம் நிற்காத உன்னை யார் அங்கே வர சொன்னது? யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், கிழிக்கிறானுங்க. நான் ரூம்க்கே போயிட்டு வந்துட்டேன். என்ன, ரூம்க்கே போயிட்டு வந்துட்டியா? ஆமாம், உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். நீ இல்லை, அதான் இப்போ கால் பண்ணேன். ரூமுக்கெல்லாம் எதுக்கு போனேன்? யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அங்கேருந்து. நான் கிளம்ப தான் போகிறேன். நீ ஃபஸ்ட்டு எங்கே இருக்கன்னு சொல்லு. எதுக்கு? எது கேட்பாங்க? உன்னை பார்க்க வரதுக்கு தான். லொக்கேஷன் அனுப்பு. இல்லை, இங்கெல்லாம் வர வேண்டாம். எங்கள் அங்கிள் பார்த்தாருன்னா அவ்வளோதான். நீ இங்கெல்லாம் வராத. ஹலோ சங்கு, என்ன பேச மாட்டான்? கட் பண்ணிட்டானா? ஐயோ, இவனை என்ன பண்ண? நானும் லொக்கேஷன் அனுப்ப மாட்டேன். யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். வேண்டாம், அனுப்ப வேண்டாம். அப்படின்னு நீங்கள் ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது மெசேஜ் அனுப்புகிறான், லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. விட மாட்டான் போலியே. ஆனால் எனக்கும் அவனை பார்க்கணும் போல தான் இருக்குது. 3 நாள் ஆச்சு. சரி, அங்கிள் ஆண்டிக்கு தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி தூங்கியிருப்பாங்க, நம்ம தெரியாமல் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கும் அவனை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு லொக்கேஷன் அனுப்பி விடுறீங்க. ஸோ அவனும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறான். அவனோட பைக்கை ஸ்ட்ரீட் எண்ட்லேயே பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் வரான். இங்கே தான் லொக்கேஷன் காமிக்குது, இந்த வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே டோரை ஓப்பன் பண்ணலான்ட்டு போகிறான். அப்போ நீங்கள் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு சைடில் இருக்க சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஏய், நீ என்னடிங்க இருட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்க? உனக்கு வெயிட் பண்ணிட்டு தான் நிற்கிறேன். அதுக்குன்னு இந்த நேரத்தில் இங்கேயே நின்றுட்டுருப்ப? வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே? வந்ததுக்கப்புறம் கால் பண்ணியிருப்பேன்ல. ஆமாம், நீ கால் பண்ண லட்சணத்தை தான் பார்த்தனே. நீ பாட்டு நேராக போய் கதை திறக்க போகிற. உன் விடாது. இல்லை, உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்தேன். அதான் நீ டோர்கிட்ட நிற்பியோன்னு நினச்சேன். இல்லை, ஏதாவது சத்தம் கேட்டால் அங்கிள் ஆண்டி எழுந்துருவாங்க, அதனால தான் இங்கே வந்து நின்னேன். சரி, நீ முதல்ல சொல்லு, எதுக்கு நீங்கள் வந்த? யாரை பார்க்க வந்த? எங்கள் தாத்தா ஒருத்தர் இங்கே தான் இருக்காரு, அவரை பார்க்க வந்தேன். கேட்குறா பாரு, உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தானே அடி வந்தேன். அப்புறம் என்ன கேள்வி? இப்போ மட்டும் எதுக்கு என்ன பார்க்கணும்? 3 நாளாக நான் இருக்கேனா இல்லையான்னு கூட கேட்கல. உன்கிட்ட தான் என் நம்பர் இருக்குல்ல, ஃபோன் கூட பண்ணல. அப்படி என் மேலே கோவம் இல்லை உனக்கு? கோவமா? நான் அவன் மேலே கோவமாக இருக்கேன்னு யார்டி சொன்னா? கோவம்தான். அதனால தானே அன்றைக்கி என்னை திட்டி அனுப்பினேன். இப்போ மட்டும் எதுக்கு பார்க்க வந்தியா? ஹே, அதை இன்னுமாடி ஞாபகம் வச்சுருக்க? 3 நாள் ஆச்சு. 3 நாள் என்ன, 3 மாதம் ஆனாலும் எனக்கு ஞாபகம் இருந்துட்டு தான் இருக்கும்.
நானே ஏதாவது தப்பு பண்ணி யார்கிட்டயா திட்டு வாங்கினாலே ஒரு மாதிரி அதே ஞாபகமாகவே இருக்கும். இதில் நான் எதுவுமே பண்ணல, என்ன பண்ணனே தெரில. நீ எனக்கு அப்படி கோமா என்கிட்ட கத்துன. 3 நாளாக எனக்கு அதே ஞாபகம் தான். மண்டை போட்டு பிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா. நான் தான் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ, இல்லை என் மேலே தான் தப்போ, எதுக்கு கோவப்பட்ட, இன்னும் கோவமாக தான் இருப்பானோ, அப்படி இப்படி நீ எதோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பார், அன்றைக்கி நான் ஏதோ அப்செட்டாக இருந்தேன், அதனால தான் தனியாக இருக்கணும்னு தோணுச்சு உன்னை போக சொன்னேன். மற்றபடி உன் மேலே எதுவும் கோவம் இல்லை. ஆனால் நீ என்கிட்ட தானே மூஞ்சி காட்டின. அது ஏதோ கோவத்திலடி. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா உனக்கு? சரி சரி, தெரியாமல் பண்ணிட்டேன். அப்படி என்ன விஷயம் அது? அன்றைக்கி என்ன தான் யோசிச்சுட்டு இருந்த? அதை விடு, திரும்பவும் ஆரம்பிக்காத. அப்படி என்னதான் விஷயம் அது? அதை விடு, பேச வேணான்னு சொன்னேன். என்கிட்டயே கோவப்படுற அளவுக்கு என்னை விட முக்கியமான விஷயமா என்ன? ஆமாம், உன்னை விட முக்கியமான விஷயம்தான். உன்னை விட மட்டும் இல்லை, எல்லாரை விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது எனக்கு. அப்போ இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அப்படியே ஃபேஸே மாறிடுது. ஜங்குக்கும் கோவம் வந்திருக்கும். அவன் அப்படியே உங்கள் மூஞ்சே பார்க்காம திரும்பி நின்றுட்டு இருக்கான். அப்போ நான் முக்கியம் இல்லைன்னா எதுக்கு இப்போ இங்கே என்னை பார்க்க வந்த? நான் போகிறேன் அப்படின்ட்டே திரும்புறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிடுறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்காமலே, விடு, நான் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைல்ல, நான் போகிறேன். சரி, நீ எங்கே வேணா போ, அதுக்கு முன்னாடி இதை வாங்கிட்டு போ, இதை கொடுக்க தான் வந்தேனா அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டில் இருந்து ரிங் எடுத்து உங்களோட விரலில் போட்டு விடுறான். நீங்கள் உடனே திரும்பி அப்படியே உங்கள் கையை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவனை தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. என்ன ரிங்கெல்லாம் கொடுத்துருக்க? அப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா நீ? நான் தான் ஏற்கனவே பண்ணிட்டேனடி. இல்லை, அதை கேட்கல, மேரேஜ் ப்ரப்போசலா? அப்போ நீ எனக்கு மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்ணுறியா என்ன? ஏன் மேடம்க்கு அவ்வளோ அவசரமா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு? இல்லை, ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா மேரேஜுக்காக தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதனால கேட்டேன். நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான். நீ இந்த ரிங்கை போட்டுரு நம்ம மேரேஜ் வரைக்கும். மேரேஜ் அன்னைக்கு இதை கழட்டிட்டு உனக்கு வெட்டிங் ரிங் போட்டு விடுறேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அதை கேட்டவுடனே அப்படியே மெல்ட் ஆகிடுறீங்க. இவ்வளோ நேரம் அவன் மேலே கோச்சிட்டு இருந்துருப்பீங்க. இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்த உடனே அவன் மேலே இருந்த கோவம்லாம் அப்படியே பறந்து போயிடுது. ஒரு மாதிரி அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. நோவா சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப அப்சஸ்டாக தான் இருக்கீங்க ஜங்குக்கு மேலே. உங்களுக்கே புரியல என்ன எதுன்னு. உங்களை அறியாமலே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்ட் ஆகிட்டீங்க அவன் மேலே. அவனை பார்க்காம பேசாமலாம் இருக்கவே முடியல. அவன் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. என்ன பதில் எதுவும் பேசாமல் என்னையே பார்த்துட்டு இருக்க? ஆ என்ன சொன்ன நீ? சரியா போச்சு போ. நான் சொன்னதே காதில் விழலையா? இல்லை, அகைன் சொல்லு. என்னடி ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, சொல்லு அகைன். நமக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த ரிங்கை கையில் போட்டுரு, வெட்டிங் அன்னைக்கு இதை கழட்டிட்டு வெட்டிங் ரிங் போட்டு விடுறேன்னு சொன்னேன். இப்போ கேட்டுச்சா நல்லா தெளிவா? ஆனால் இதை கலட்ட வேண்டாமே, இது இருக்கட்டும். எனக்காக ஃபஸ்ட் டைம் நீ வாங்கி கொடுத்துருக்க, இது என் கையில் இருக்கட்டும். வெட்டிங் ரிங் போட்டாலும் இதுவும் என் கூடவே இருக்கட்டும். நான் 2 ரிங்குமே போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஜங்குக் சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிற? இப்போ நீ என்ன பேசுனேன்னு தெரியுதா உனக்கு? என்ன சொன்ன? 2 ரிங்குமே போட்டுக்கிறேன்னு சொன்ன. தப்பாக எதுவும் சொல்லலையே? தப்பாலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கடி, ஓகேவா? மேடம்க்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கே தோணுது ஓகே தான் உங்களுக்கு. ஆனால் அவன்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஷை ஆகுது உங்களுக்கு. அது அது நான் என்ன சொல்ல? சரி, ரொம்ப சமாளிக்க ட்ரை பண்ணாத. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலாம் இல்லை, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு. சரி, அப்போ நான் கிளம்பவா? போறியா? அதுக்குள்ளே வா. அப்புறம் போகிறதில்ல, ரொம்ப நேரம் இங்கே நின்னா அப்புறம் நீ தான் மாட்டிப்ப. ஆமாந்தான், அதுக்காக உடனே கிளம்புற, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் அப்போ திரும்ப போகணும்ல. ஆமாம் இல்லை, சரி நீ போ. என்ன உன் கூடவே இருக்கணுமா? இல்லை, டைம் ஆகுதுல, நீ கிளம்பு. அப்போ ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டு, எனக்கும் உன் கூட இங்கே இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. ரொம்ப நேரம் இங்கே இருந்தா யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. நான் வேணும்னா நாளைக்கு வரவா? இல்லை,
நாளைக்கெல்லாம் வந்துடாத. நாளைக்கு அம்மா வராங்க இங்கே. அதுவும் இல்லாமல் நானும் வீட்டுக்கு கிளம்பி நாளைக்கு வந்துடுவேன். சரி, அப்போ அங்கே வரேன். வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். யாராவது பார்த்துருவாங்க. நம்ம ஃபோன்லேயே பேசிக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து நேராக மீட் பண்ணி பேசிக்கலாம். வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். அவ்வளோ பயம்? ஏன், உங்கள் அம்மா ஏதாவது பண்ணிவிடுவாங்களா என்ன ஒன்று? எனக்கு என்ன நினச்சி பயம் இல்லை, ஒன்றை நினச்சி தான். உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரியாக பார்க்குறவங்கள. சரி, நான் கிளம்புறேன். அவ்வளோதானா? என்ன வேற என்ன? எதுவுமே கொடுக்காம போகிறேன். அதான் ரிங்கு அப்படின்னு சொல்ல வந்தவன் அவனுக்கு புரிஞ்சிடுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அப்படியே ஸ்மிட் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். 3 நாளாக நீ திட்டினதே தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதை மறக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் குனிகிறீங்க. அப்போ ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டு உங்களை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். இப்போது கிஸ் பண்ணனா இது எத்தனை நாளைக்கு ஞாபகம் வச்சுருப்பேன்? இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இது வரைக்கும் நம்ம 2 டைம் கிஸ் பண்ணியிருக்கோம். இது 3வது கிஸ். இதெல்லாம் மறக்க மாட்டேன், மறக்கவும் மறக்காது அப்படின்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கும் ஒரு மாதிரி அவனோட லிப்ஸை லிக் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். அப்போது நீங்கள் அவனை தள்ளுறீங்க. ஏண்டி என்னாச்சு? சிகரெட் பிடிச்சியா? ஆமாம், வரும்போது ஏன் ஸ்மெல் வருதா? சரி, அப்போது வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டே தள்ளி போகிறான். அப்போ நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அவன் உங்களை லைட்டாக தள்ளுறான். நான் தான் பரவாயில்லன்னு சொன்னேன். நீ இல்லை, இந்த இடம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை கிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படின்னு நீங்களும் கேட்கும்போது அப்படியே உங்களை டேர்ன் பண்ணி பக்கத்து வீட்டோட வால் இருக்கும். ஸோ அதில் அப்படியே சாய்ச்சி வச்சு உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் லாங்காக போயிருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. ஜங்குக்கு அனுப்புறதுக்கெலாம் மனசே வரல உங்களுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் பேசிட்டு ஜங்குக்கும் கிளம்புறான். சரி, நீ உள்ளே போ, நான் கிளம்புறேன். இல்லை, நீ போ, நான் போகிறேன். அப்புறம் நான் போய் பண்ணி, நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ, பார்த்துட்டு போகிறேன். இல்லை, நீ தான் தனியாக அவ்வளோ தூரம் போகிற, நீ முதல்ல போ. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் நான் போகிறேன். சொன்னால் கேட்க மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணேன்னா? சரி. அப்போ நீங்கள் அப்படியே போயிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு பார்த்து போ. என்ன? வரேன் அப்படின்ட்டு அவனும் உங்களை விட்டுட்டு போகிறான். நீங்கள் அப்படியே அந்த சந்துக்குள்ளேருந்து எட்டி அவனே தான் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே திரும்பி பாய் காமிச்சிட்டே தான் போயிட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சிரிச்சிட்டே உங்களுக்கு பாய் காட்டிட்டு அப்படியே இந்த சைடு திரும்புகிறான். அவன் ஃபேஸே அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. இவ்வளோ நேரம் சிரித்து உங்ககிட்ட டாட்டா காமிச்சிருந்துருப்பான். இப்போ அப்படியே அவன் ஃபேஸு அவ்வளோ கோவமாக மாறுது. அவன் ஹேண்டை வச்சு அவனோட லிப்ஸ் அப்படியே ரப் பண்ணுறான். உங்களை கிஸ் பண்ணியிருப்பான்ல, ஸோ அதனால் சை கருமம் அப்படின்ட்டு நல்லா போட்டு வைப் பண்ணுறான். பத்தாததுக்கு அவனோட ஷர்ட் காலர் எடுத்து நல்லா அவன் லிப்ஸை போட்டு அப்படி தேய்க்கிறான். தூ, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ட்டு கோவமா அவனோட பைக் கிட்ட வரான். பைக்கோட ஃப்ரண்ட்டில் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பான். ஸோ கோவமாக அதை எடுத்துட்டு அப்படியே அந்த கேப்பை கழட்டி தூர போட்டுட்டு அவன் ஹேண்டில் அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அவனோட மவுத்தை அப்படியே வாஷ் பண்ணுறான். ஒரு 2-3 டைம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி. அவ்வளோ டென்ஷன் ஆகுது அவனுக்கு. அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலையும் தூக்கி கோவமாக கீழே போடுறான். சை, எல்லாம் என் தலையெழுத்து மயிறு, இதெல்லாம் பண்ணணும்னு அருவருப்பாக இருக்குது எனக்கு. அவள் பக்கத்தில் போகவே அப்படி இருக்குது. இதில் கிஸ்ஸு வேற. இதெல்லாம் எனக்கு தேவை மயிரா, கருமம். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல. சை அப்படின்னு கோவத்தில் அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனே காமாயிட்டு, சங்கு கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ தான் நீ கரெக்டான வேலை போயிட்டுருக்கு. நினச்ச மாதிரி எல்லாம் கரெக்டாக நடக்குது. கோவப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துடாதரா, பிளானே மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். இல்லை, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும். முன்னாடி ஏதாவது காட்டிட்டேன்னா அவ்வளோதான், என் பிளானே மொத்தமாக எல்லாம் போயிடும். இல்லை, இதை இனிமேல் கோவப்படக்கூடாது. ஆனால் முடியலையே என்னால். இதெல்லாம் அவளை கிஸ் பண்ணிவிட்டு தள்ளி வரத்துக்குள்ளே எனக்கு எரியுது அப்படியே. நான் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணுறது? ஆனால் பண்ணிதான் ஆகணும்.
வேறு வழி இல்லை. நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை ஜங்குக்கு. உனக்கு அவகிட்ட எதையும் காட்டிக்காத. அவள் உன் மேலே அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா. இதுதான் உனக்கு கரெக்டான சான்ஸ். இதே மாதிரியே அவளை உன் மேலே பைத்தியமாகவே வச்சுருக்கணும். கோவப்பட்டு எதுவும் சொதப்பிடக்கூடாது. கரெக்டாக பண்ணணும். இவளை வச்சு தான் நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே அடைய முடியும். கோவப்படக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணுடா, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறான். ஓகேடா, இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நினச்சி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.